புது வருஷம் அன்னைக்கு புது வண்டியை சர்வீஸ் விட்டேன்னு சொன்னா ரீலுக்கு சொல்ல ரைமிங்கா இருக்குமேன்னு சொல்லிட்டு காலையிலேயே பாடிக்கு போயிட்டு காடியை சர்வீஸ் விட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி ஒரு டைம் வண்டியை சர்வீஸ் விடுறப்பையும் எப்படி 1000 ரூபா சேவ் பண்ணலான்ற ஒரு விஷயத்தை நான் கத்துக்கிட்டேன். இந்த காம்படிஷன் விளாக் முடிச்சுட்டு அதெல்லாம் சொல்றேன். எனக்கு ஒரு 2-3 கம்ப்ளைண்ட் இருந்தது. அனைத்தையும் சொல்லி ஆலோசகர் கிட்ட வண்டி அடமான வச்சுட்டு ராபிடோ புடிச்சு ஸ்ட்ரைட்டா பயிற்சிக்கு தான் பயணம். உள்ள போய் பார்த்தா இந்த சைடு ORS ஓவர் லிமிட்ல விட்டு கிடக்கு, அந்த சைடு டப்பா ஃபுல்லா வாழைப்பழத்தோலா கொட்டி கிடக்கு. என்னன்னு கேட்டா இன்னைக்கு 12 PM இருந்து 12 AM வரைக்கும் ஸ்ட்ரைட்டா புல் அப் பண்ணி ரெக்கார்ட் பண்ண போறோம்னு பாய்ஸ்லாம் ஃபுல் பர்ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களையும் எவ்வளவு பண்ண போறீங்கன்னு கேட்டா 1000-2000 கணக்கு சொல்றாங்க. எனக்கும் ஒரே ஆசையா இருந்தது. பட் நம்மளுக்கு காம்படிஷன் இருக்கு, பண்ண அக்குள் பக்குல் ஆயிரும். அதனால நம்ம வெயிட்டர்ல இறங்கிட்டோம். நண்பர்களே, வாத்தியாருக்கு தெரியாம ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்கேன். அந்த காணொலி கிளிப் பண்ண ஆட் பண்ணல, ஏன்னா வெயிட்டை பார்த்தா கண்டுபிடிச்சிடுவாரு. அதனால வாய்ஸ்ல சொல்லிக்கிறேன், நீங்க பார்த்து புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நியூ இயர் ஈவினிங் அல்லவா, நண்பர்களோட ஒரு அட்டி போடலான்னு பிளான். எப்படி இருந்தாலும் அங்க போனா நம்ம சாப்பிடுற மாதிரி எதுவும் இருக்காது. அதனால நமக்கு இந்த பாப்கார்ன் தான் இன்னைக்கு டின்னர். அந்த சைடு வலது பக்கம் திரும்பி பார்த்தா கூரைக்குள்ள ஒரே கூட்டம். என்னன்னு எட்டி பார்க்க போனா என்ன பின்னாடி ஒருத்தர் தட்டி பார்த்து, ப்ரோ இந்த ஸ்டிக்கரை பார்த்தா உங்க நாம தான் வருதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் எப்படி அதை நம்ம வாங்காம இருக்க முடியும்? டமால்னு ஒரு வெள்ளை சொக்காவை எடுத்துட்டு பின்னாடி இந்த பிரிண்டையும் முன்னாடி இந்த பிரிண்டையும் போட்டு திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ் எனக்கு நான் ஒரு டிஷர்ட் போட்டுக்கிட்டேன். வெட்டிகிலி ரைடிங்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கடந்த ஒரு 6 வருஷமா என்னோட ஹிஸ்டரி ஜியோகிராஃபி எடுத்து பார்த்தா ஒரு நியூ இயர்லயும் கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துட்டே தான் இருக்கேன். மென்டலியும் சரி, பிசிக்கலியும் சரி. அது வரைக்கும் ரொம்ப ஹாப்பி. ஆண்டவா, என்னோட ஹெல்த்துக்கு மட்டும் எந்த சிக்கமும் வராம பிளெஸிங் பண்ணு. மிச்சம் இருக்க விஷயங்களை நானே முட்டி மோடி தட்டி தடமாறி கத்து தோத்து ஜெயிச்சு எப்படியோ தேத்தி மேல வந்துக்கிறேன்னு ஒரு பிரேயிங்ஸ் போட்டு 2025 வானவடியோட முச்சாச்சு. இந்த குட்டி பையன் வயசுலலாம் நான் வீட்டுல KTV பார்த்துட்டு இருக்கும்போது யாராவது வந்தா டமால்னு சேனல்ல சுட்டி டிவிக்கு மாத்திட்டு அப்படியே பம்பின்னு உட்காந்துருவேன். அந்த அளவு கூச்சு சுபாகம். பட் இப்ப இருக்க ஜென்ரேஷன்லாம் ஸ்டேஜ் ஃபியர்லாம் எனக்கு தை சாதத்தை வீல் சிப்ஸோட சாப்பிட்ற மாதிரின்னு ஒரு வெறியான கான்ஃபிடன்ஸோட ரன் ஆயிட்டு இருக்காங்க. காலம் ரொம்ப மாறி போயிடுச்சு நண்பர்களே. இதை பார்த்து நம்ம 90s கிட் நிறைய கத்துக்கணும். பை தி வே, உங்க அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர். எல்லாரும் நல்லா சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியமா சந்தோஷமா இருங்க. உடம்பு பார்த்துக்கோங்க. மண்டபத்திரம் டாடா.